நான் பைத்தியம்டா. ஓகே, படத்துக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாம் மச்சான். போலாம்டா. கார்த்திக், நானும் கூட வரேன்டா. உன் கூட எல்லாம் சேர்ந்தா எங்க அம்மா என்ன திட்டுறாங்கடா. ஏன்டா எல்லாரும் என்ன ஒதுக்குறீங்க? நானும் உங்களை மாதிரி பையன் தானே. இப்படிதாங்க நான் எவ்வளவு கெஞ்சினாலும் என் ஃப்ரெண்ட்ஸே நான் அவாய்ட் பண்ணுவாங்க. சினிமாக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்போர்ட்ஸ்ல கூட என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன. நாங்க பேட்டிங் பண்றோம், நீங்க ஃபீல்டிங் பண்ணுங்க. இந்தா. என்னடா யோசிக்கிற? இல்லடா, அஸ்வின் வரல அதான். கார்த்திக், அஸ்வின் தான் வரல, நான் வேணா விளையாட வரேன்டா. ஏய், உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாது, தப்போ. ஏய், நானும் நல்லா ஆடுவேன்டா. நல்லா ஆடினா ஓரமா போய் பல்லாங்குழி ஆடு, கிளம்பு போடா. சும்மா பசங்கத்துல வந்து நானும் ஆடுவேன், நல்லா ஆடுவேன். ஆளும் மூஞ்சும். ஏய், நிக்கிப்பீங்க வாடா. ஏய், நீ ஸ்லிப் பண்ணல. ஏய், நீ ஃபார்வர்ட் வாடா. ஏய், நீ ஆஃப் சைடு வா. இப்படிதாங்க ஒவ்வொரு முறையும் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் எனக்கு சாகணும் போல இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, எங்க தெருவில் ஒருத்தரோட அண்ணன் தந்தை மாதிரி பழகுவோங்க. ஆனா ஒரே ஒரு நாள் இனிமே அவன் எவங்கிட்டயும் இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. சூசைட் கூட என்னால முடியல. ஆனா அதுக்கு அடுத்த நாள் நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ தேவதை மாதிரி இருந்தா. அப்பதான் தோணுச்சு, நல்ல வேலை நான் சாகலன்னு. அதுக்கப்புறம் நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வானத்துல பறக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு நாள் அவகிட்ட என் லவ் சொல்லலான்னு முடிவு பண்ணேன். அவளாவது என்ன புரிஞ்சுக்குவான்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அவளை பார்க்க போனேன். Excuse me. I love youங்க. சாரிங்க, நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன். தப்பா நினைக்காதீங்க.
நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் கிளம்புறேங்க. அவ அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. Excuse me. I love youங்க. ராஸ்கல், இத போய் ஏதாவது பையன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு. உன்னெல்லாம் எப்படி லவ் பண்றது? நீயும் உன் குரலும். அப்படிலாம் பேசாதீங்க. உங்களை நான் எவ்வளவு நாளா லவ் பண்றேன் தெரியுமா? இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். இவன் தான். சரி, நான் பாத்துக்கிறேன். நான் என் ஆள்கிட்ட லவ் சொல்றேன். நீ அவங்க தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ஏய், நான் உசு மாதிரி பேசுற. உசெல்லாம் சொல்ற வச்சுட்டு அவளை தான் சொல்லிட்டேன் உனக்கு. உன்னை உசுன்னு சொல்லாம ஜார்ஜி புஷ் நான் சொல்லுவாங்க. அடி வாங்க பாரு, அவளை தான் சொல்லிட்டேன். யார் அடி வாங்க போறேன்ற? ஏய் 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 உரா உரா ஏய் உரா ஏய் 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 உரா ஏய் உரா ஏய் யாரா ஏய் யாரா இது ஏய் 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 லபச்ச ஏய் உரா ஏய் உரா ஏய் ஏய் உரா ஏய் உரா சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற. பைத்தியமாடா நீ? ஆமா, பைத்தியம் தாண்டி. பைத்தியம். நான் பைத்தியம். நான் பைத்தியம். அதுக்கப்புறம் நான் நிஜமாவே பைத்தியமாயிட்ட மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஏய், நான் உசு மாதிரி பேசுறேன். நீயும் உன் குரலும். அம்மா, அனிதா, உண்மையிலே என் குரல் எனக்கே பிடிக்கல. நான் பைத்தியம். நான் பைத்தியம்டா. நான் பைத்தியம். எனக்கு முன்னாடி எங்க அம்மாக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்து போயிடுச்சு. அதனால எங்க அம்மா என்ன ஒரு பொண்ணாவே நினைச்சு வளர்த்தாங்க. நான் பைத்தியம் தான். நான் பைத்தியம். நான் பைத்தியம் தான். 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 எங்க அம்மா என் மேல காட்டின பாசம் தப்பா இல்ல என்ன இப்படி படிச்ச கடவுள் தப்பா? இப்பெல்லாம் எல்லாரும் என்ன பைத்தியம் சொல்லி கவுன்சிலிங் போக சொல்றாங்க. கவுன்சிலிங் செல்ல வேண்டியது இவரா அல்லது இவரை இந்நிலைக்கு ஆளாக்கிய இந்த சமுதாயமா?